जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னா இது பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்துல இனிமேல் கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு பிளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்றது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவ. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேரு. காலச்சக்கர தசை அப்படிங்கிறது அதனால தான் ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்றோம் இல்லையா, ஒரு நேரம் மேல இருக்கிறோம், ஒன்னு கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான், காலச்சக்கர திசை அப்படின்னு பேரு. அப்போ அதனால தான் சொல்றது, நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்ப இந்த 9 கிரகமும் இப்போ இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, ஸோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவுலலாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி எப்படி இருக்கு? விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் பெரிய சண்டையா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாரம். ஒரு சின்ன சண்டை, சின்ன விஷயம் தான், அது பெரிய சண்டை பூதாகாரமா வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் வெளிவராத விஷயம் இப்ப வெளியில வரதுக்கான வாய்ப்பு. இப்ப பாடுற, நான் உன்னை நீ பண்ணினதை நான் வெளில கொண்டு வரல, நான் இல்லடா, நான் பாடுறா, நான் அப்படிடா, நான் இப்படிடான்னு சொல்ற அளவுக்கு உங்களை மென்டல் டார்ச்சர் பண்ண போறாங்க. ஸோ கவனமா, ஆனாலும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். இருடா, நீ இவ்வளவு நாள் இருந்துட்டல, உன்னை என்ன பண்றான் பாரு, ஆச்சா போச்சான்னு கண்ட்ரோலா இருக்கணும். சில விஷயத்துலலாம் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். உங்களுக்கு யாருனால அதிக பாதிப்பு வரும் தெரியுமா விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது? சில பேர் சொல்லுவாங்க, நான் கணிச்ச வரைக்கும் நான் சொல்றேன் சில வார்த்தை. இப்போ அதாவது விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது எந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, யாருனால எந்தெந்த பேர்ல உள்ளவங்களால பாதிப்பு வரும்லாம் சொல்ல முடியும் தெரியுமா? அதுலயே நான் முக்கியமா ஒரு குழுவா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன விஷயமா சொல்றேன். இந்த வாரத்தை நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏ லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிறவங்க, ஆர் லெட்டர் ஸ்டார்ட் ஆகிறவங்க, இ லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிறவங்க, பி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிறவங்க, கே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுறது, எஸ், அதே போல டி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிறவங்க, வி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிறவங்க ப்ராப்ளம் இருக்கு. இவங்களாலையும் ப்ராப்ளம் இருக்கு, இவங்களும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ கவனமா இருக்கும். எதனால, என்ன பிரச்சனை, என்ன இதெல்லாம் நீங்க தான் கொஞ்சம் டிசிஷன் மேக்கர். நீங்க தான் கொஞ்சம் கரெக்டா எடுக்கணும். ஏன்னா அதாவது ராசி பலன்கள் அப்படிங்கிறது பொது ராசி பலன்கள் தான். ஸோ இவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை எந்த அளவுக்கு நீ சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீ சால்வ் பண்ணலாம். அதற்கு உன்னுடைய ஒரே ஆயுதம் நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எப்படி? தெய்வத்துக்கிட்ட, தெய்வம் தான் உனக்கு வழிகாட்டி. நீ அது எப்படி முருகப்பெருமான் வழிபாடு, உன்னுடைய சில விஷயங்கள்லாம் நீ கொஞ்சம் கரெக்டாக பண்ணினா உனக்கு நல்லது. இந்த வாரம் ட்ரஸ்ட் தான் பிக்கஸ்ட் டெஸ்ட்.
ஸோ நம்பிக்கையை வந்து யார் மேலே வைக்கிறீங்களோ கரெக்டாக இருங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஒர்க் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், பிஸ்னஸ் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். கேர்லெஸ்ஸாக இருந்தால் ஜாப் ரிஸ்க், சைலண்ட்டாக இருந்தால் சக்ஸஸ். நீங்கள் வாட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் இப்போ இது பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம், பார்த்துக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. சுப செலவுகள் நிறையா இருக்குது, சுப செலவுலாம் நிறையா வரும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், அஞ்சல சனி. அஞ்சல சனி வந்து அபவாதம் என்பார்கள். தேவையில்லாத கெட்ட பேர் உன்னை தேடி வரும். என்னத்தையா நீ பெருசா செஞ்சு கிழிச்சிட்ட, என்னமோ ஊர்ல செஞ்சு கிழிச்சிட்டியா நீ அப்படின்னு பேசுவான். நீ கஷ்டப்பட்டு நீ பார்த்து நீ செஞ்சது உனக்கு தெரியும். அஞ்சல சனி அபவாதம் என்பார்கள். என்னது? அஞ்சல சனி அபவாதம் என்பார்கள். தேவையில்லாத கெட்ட பேர் வரும். நீ உண்டு, பெண்களுக்கு கூட சொல்றேனே, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க குடும்பம் உண்டு, நீங்க வாட்டும் கஷ்டப்பட்டு நீங்க ஏதோ உங்க வேலையை பார்த்துன்னு இருப்பீங்க. அஞ்சல சனி ஆமா இவ கிடக்குறாங்க, இவ தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருப்பா, இவ லொடலோட வாயி அப்படி உங்களுக்கு தேவையில்லாம உங்களை பத்தி ஏதாவது ஒன்று பேசி நீங்க ஒன்று பேச போக இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஸோ அஞ்சில் சனி அபவாதம். ஸோ அபவாதம் நிச்சயம் என்பார்கள். மனசுல ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், எந்த முடிவு எடுக்கிறது, எதை எடுக்கக்கூடாது, கொஞ்சம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே பார்த்து நடந்துக்கோங்க, வேற வழி இல்லை. ஏன்னா விசாக நட்சத்திரம் கொஞ்சம் இது வந்து அனுஷ நட்சத்திரம் பரவாயில்ல. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிச்சுப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. சுபகாரியம் பண்ணணும், சரியா நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்கிற ராசிகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து என்ன செய்யணுங்கிறத பார்த்து பண்ணுங்கள். மாணவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஓவர் ப்ரெஷர், ரிசல்ட் பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எய்ம் பண்ணியிருப்பீங்க, +2 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, மார்க்ஸ்ன்னு அப்படின்னு வரும்போது இந்த ஒரு விஷயம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் ப்ரெஷர், ரிசல்ட் பாதிப்பு. இப்போ நீங்கள் சென்டம்னு நீங்கள் அதில் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல 95, 94 தான் இருக்கும். இது நீங்கள் சென்டம் நினச்சா 91 அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அது இருக்குது, காம் மைண்டு தேவை, கொஞ்சம் இதுவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி லாஸ் கொஞ்சம் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பண விஷயங்களில் முதலீடு பண்ணுறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை வரும்போது இந்த நொச்சி இலை சொல்கிறோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, நொச்சி இலை. அந்த நொச்சி இலையை எடுத்துக்கொண்டு எப்படி துளசி மாலை கட்டி போடுறோம், வெத்தலை மாலை கட்டி போடுறோம், இந்த நொச்சி இலையில நொச்சி இலையில முருகப்பெருமானுக்கு வந்து மாலை கட்டி போடுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். விருச்சிகம் ட்ரஸ்ட் கரெக்டாக இருந்தால் வின், இல்லைன்னா லாஸ். இந்த வாரம் சீக்ரெட் சேஃபாக வைத்தாதான் சக்ஸஸ். நீ உன் சீக்கிரட்டை நீ 4 பேர்கிட்ட நான் அதை பண்ண போகிறேன், நான் இடம் வாங்க போகிறேன், நான் இது வாங்க போகிறேன், தங்கம் வாங்க போகிறேன், நான் இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறேன், எப்படி நீ போகிற நான் பார்த்துறா சார், அவன் ஏற்கனவே ஜாப் எழுதி போட்டான் சார், நம்மகிட்ட ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கான். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வரும். சீக்கிரட்டாக சேஃபாக இருங்க. சுபம்.